முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த விசேட கருப்பு பண மோசடி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகிய அரச சட்டத்தரணி ஆஸ்வெல்ட் பெரேரா இவ்வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் தொடர்பான அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இறுதி நிலைப்பாட்டையும் பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரதான குற்றப்பத்திரிகையின் விசேட புதிய திருத்தங்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதி முதல் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையிலுள்ள 3 முன்னணி தனியார் வங்கிக் கணக்குகளில் தங்களின் உத்தியோகபூர்வ வருமான விவரங்களுக்கு அப்பாற்பட்ட 59 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக கருப்பு பணத்தை நிலையான வைப்புகளில் இட்டு பணச்சலவை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் கீழேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்களுக்கு எதிராக இப்புதிய குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளினால் வைப்பிலிடப்பட்ட இந்த நிதிக்கான அசல் வருமான மூலங்கள் மற்றும் முறையான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் எவற்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறியதன் பின்னணியில் கருப்பு பண மாஃபியாக்களை ஒழிக்கும் புதிய அரசாங்கத்தின் அவசர சட்ட பொறிமுறையின் கீழ் இவ்வழக்கு ஆகஸ்ட் மாத இறுதியில் முழுவீச்சில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக மேல் நீதிமன்ற விவரங்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன.